என்ன காது, எப்ப பார்த்தாலும் போலீஸ்க்கு போன் பண்ணிடுற? ஐயோ, நம்ம குடும்பத்தோட மான மரியாதைய பத்தி கொஞ்சமாவது யோசி. அண்ணி, எனக்கு இந்த குடும்பத்தோட மான மரியாதையை விட என் மோகன் தான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா குஷியோட கஸ்டடி கேஸ் என்ன ஆகும்? இங்க பார், நம்ம வீட்ல ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி செத்தா கூட போலீஸ் என்ன சொல்லுவாங்க? நம்ம குஷிக்கு இந்த வீட்ல பாதுகாப்பே இல்லன்னு தானே சொல்லுவாங்க. வயசுல பெரியவங்கிற முறையில என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காத. ஐயோ அண்ணி, நிலைமை என்னன்னு புரியாம நீங்க பேசாதீங்க. ராதாவை கூட்டிட்டு வரேன்னு போன மோகன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. ராதாவுக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. கண்டிப்பா வருவாங்க. நீ அதுக்குள்ள போலீஸ்க்கு சும்மா சும்மா போன் பண்ணாத. சொல்றத கேளு, அப்புறம் ஏதாவது தப்பா நடந்துற போது எப்ப பார்த்தாலும் போலீஸ் போலீஸ்னுகிட்டு. ச்சே. கடவுளே, என்னால குஷியை தனியா விட்டுட்டு போக முடியாது. ராதாக்கும் மோகனுக்கும் நீங்க துணையா இருங்க. அந்த தாமினியை ஜெயிக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ் கடவுளே. ஒவ்வொரு வாட்டியும் தப்ப நீ பண்ற தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நீ எல்லாத்தையும் குட்டி சவராக்குற, ஆனா அனுபவிக்கிறது நான். இப்ப இந்த வலுக்கட்டாயமான கல்யாணம் அடுத்த 6 மாசத்துக்கு நான் தான் அனுபவிக்கணும். நான் போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. என்ன மோனிகா, இந்த கல்யாணம் உங்களோட தப்புன்னு உங்களுக்கு தோணுதா? இது வரைக்கும் இந்த உறவுல நீங்க எனக்கு கொடுத்த அன்பு மரியாதை அதெல்லாம் என்ன மோனையா? என்ன மாமா கிட்ட இருந்து காப்பாத்துனீங்களே, மொத்த குடும்பத்தையும் எதிர்த்து எனக்காக நின்னீங்களே, இதெல்லாம் நீங்க வலுக்கட்டாயமா பண்ணீங்க மோனையா. ஆமான்னு சொல்லு மோகன். அவ மனசை உடைச்சிடு. உன்னோட காதல் தான் அவளுக்கு மிகப்பெரிய சக்தியே. அந்த சக்தி அவளுக்கு கொடுக்காத. எல்லாமே வெறும் பொய்ன்னு அவகிட்ட சொல்லு. வலுக்கட்டாயத்தின் பேர்ல தான் நீ அவளுக்கு அப்படி பண்ணன்னு சொல்லு. சொல்லுங்க, அதெல்லாம் என்னது மோனையா? வலுக்கட்டாயமா பண்ணதா? நாடகமா? வேற வழி இல்லாம பண்ணீங்களா? பதில் சொல்லுங்க. ஆமான்னு சொல்லு மோகன். என்ன காரியம் பண்ற நீ? இந்த மனநிலைமையில நான் உங்களை குஷி கிட்ட பேச விட மாட்டேன். அப்புறம் இங்க ஏதோ பிரச்சனைன்னு அவன் நினைச்சுப்பா. என் போனை திருப்பி கூட. நம்மள பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா குஷி என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கா. அவளை என்னால கஷ்டப்படுத்தி பார்க்க முடியாது. ஹலோ ஹலோ குஷி. இந்த குஷி இப்பதான் போன் பண்ணி பேசிட்டு இருப்பாளா? ஏன் பண்ண மாட்டா? இந்த குட்டி சாத்தான் தான் நமக்கு தடையே. அவளுக்கு எதுவுமே தெரியவே இல்ல. ராதா, ராதா நீ நல்லா இருக்கல? நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியே நான் ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்ல. அது என்னோட ஃபோன் சரியில்லாத எடுக்கல. ஆனா நீ கவலைப்படாத, மோனையா எனக்காக இங்க வந்திருக்காரு. நாங்க திரும்பி வந்துருவோம். நீ முதல்ல சாப்பாடு சாப்பிடு,
நான் வந்ததும் உன்னை தமிழ் ஹோம்வொர்க் பண்ண வைக்கிறேன். சரி ராதா, சீக்கிரம் வந்துரு. ஆ. என்னாச்சு குஷி? மோகன் ராதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றார். ராதா நல்லா தான் இருக்கா. நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரேன். ரொம்ப நன்றி கடவுளே. அடியே, இந்த 2 அடி சூனியக்காரி இப்ப வீட்டுக்கு வரப்போறாளே. மறுபடியும் பழைய மாதிரி ராதாவுக்கும் மோகனுக்கும் எல்லாம் சரியாயிட போகுது. இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்காதுமா. ஏன்னா இந்த தடவை ராதாக்கு மோகனை சமாதானப்படுத்த வாய்ப்பே கிடைக்காது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க அதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை. பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்காத. எத்தனை வாட்டி சொல்றது உங்களுக்கு? இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. இது எல்லாமே அந்த தாமினி அக்காவோட வேலை தான். எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? எனக்கு புரியவும் புரியாது. ஏன்னா எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. எப்படி அன்னைக்கு துளசி அக்காவை நம்பாம விட்டீங்களா, அந்த மாதிரியா? அன்னைக்கு துளசி அக்காவுக்கு பண்ணது தானே இன்னைக்கு எனக்கு பண்றீங்க. கரெக்டா இந்த ராதா மோகனோட பலவீனத்தை தெரிஞ்சுட்டு அதுல கை வைக்கிறா பாத்தியா? நான் ஆபீஸ்க்கு வந்தப்போ ஏற்கனவே நடந்த அதே விஷயம் மறுபடியும் நடக்க கூடாதுன்னு நீங்க எவ்வளவு பயந்தீங்க. துளசி அக்காக்கு நடந்த மாதிரி எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆனா அப்படித்தானே மோனியா நடக்குது. ஆபீஸால கிடையாது, உங்களால நடக்குது. நீங்க துளசி அக்காவை இழந்ததுக்கு காரணம் அவங்க ஆபீஸ்க்கு வந்தது கிடையாது. நீங்க துளசி அக்காவை இழந்ததுக்கான காரணம் நீங்க என்னைக்குமே அவங்க வார்த்தையை நம்பினதே கிடையாது. இன்னைக்கு நீங்க என்னோட வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறீங்க மோனையா. ஒருவேளை எனக்கும் கூட அன்னைக்கு துளசி அக்காக்கு நடந்த மாதிரியே நடக்கலாம். அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களோட ஒரு வார்த்தையை கூட நீங்க நம்பவே இல்லை. நானும் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி தோத்துருவேன் மோனையா. அன்னைக்கு எப்படி அவங்க ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்களோ, நானும் இன்னைக்கு அப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு மட்டும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்க கண்ணு தரங்க மோனையா, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. அதே குடும்பம், அதே அச்சகம், அதே நீங்க, அதே தாமினிக்கா, அதே தாமினிக்கோட சூழ்ச்சி. ஆனா இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அன்னைக்கு துளசி அக்கா இருந்தாங்க, இன்னைக்கு நான் இருக்கேன். எப்படி இன்னைக்கு துளசி அக்கா உங்க கூட இல்லையோ, அதே மாதிரி நாளைக்கு நானும் உங்க கூட இல்லாம போயிடலாம். இல்ல மோகன், ராதா சொல்ற எதையும் நீ கேட்காத. இந்த நேரத்துல நீ ராதா பேச்ச கேட்டனா அப்புறம் என் பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடும். நோ மோகன், நோ. துளசி பேரை சொன்னா நான் அப்படியே உடனே மயங்கிடுவேன்னு நினைச்சியா? சரி வா, வாயை மூடிட்டு வீட்டுக்கு வா. கண்டிப்பா நான் வீட்டுக்கு வருவேன் மோனையா. ஏன்னா அங்க என் பொண்ணு எனக்காக காத்துட்டு இருக்கா. ஆனா என்னோட வார்த்தை மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் கூட போக மாட்டேன்.
அப்படின்னா நான் தனியாவே போய்க்கிறேன். என்ன மோனையா, ஒருத்தர் மேல நம்பிக்கையே இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் ஏற்படும்ன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு எந்த விதமான பயத்தையும் கொடுக்க விரும்பல. உன் இஷ்டம், என்னவோ பண்ணிக்கோ. எப்படியோ உன் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு என் மண்டை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ தோணுதோ வந்து சேர. இப்பதான் இந்த படம் த்ரில்லாவே போகுது. நிச்சயமா இந்த படம் சூப்பர் ஹிட் தான். இந்த படத்துல பாரு, பிரிவு இருக்கு, காதல் இருக்கு, சண்டை இருக்கு, பாட்டு கூட இருக்கு. ஆஹா, ஃபுல் மசாலா படம். சூப்பரா இருக்கு. கூடவே சேட் எண்டிங்கும் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் நடந்தா போதுமா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அட, அதான் சேட் எண்டிங் வந்துருச்சுல்ல. ஹீரோயினை அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டான்ல. ஆனா படம் இன்னும் முடியலம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லுங்க மேடம். ராதா இப்போ தனியா இருக்கா. இதுதான் உனக்கு சரியான சான்ஸ். அந்த வண்டியை வச்சு அவளை தூக்கிடு, அவ கதையை முடி. ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இரு. பார்க்க ஆக்சிடென்ட் மாதிரியே இருக்கணும். ஆனா அதுக்கு பணம் மேடம். இந்த வேலையை நீ செஞ்சு முடிச்சுன்னா உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீ வாழ்க்கை முழுக்க வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. புரியுதா? ஓகே மேடம். எப்படியும் இந்த ராதா கிட்ட எனக்கு பழைய கணக்கு ஒன்று தீர்க்க வேண்டியது இருக்கு. என்ன மனுஷன் இவரு? எல்லா விஷயத்திலயும் ஏன் மேலதான் தப்பு கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அந்த தாமினி அக்காவை அப்படியே முழுசா நம்புறாரு. என்னமோ அவங்க கடவுளோட அவதாரம் மாதிரி. ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரோ? அவங்க அரக்கனை விட மோசமானவங்க. கடவுள் ஆகணும்னு ஆசையா? கடவுளே கிருஷ்ணா, கொஞ்சமாவது அறிவு கொடுங்களேன் இந்த மனுஷனுக்கு. இன்னைக்கு நான் அவர் கூட இருக்கேன். என்னால அவரோட போராட முடியும், அவருக்காக போராட முடியும். ஆனா நாளைக்கு நான் அவர் கூட இல்லாதப்போ இந்த அரக்கி அவதாரம் தாமினி அக்கா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இப்போ நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். குஷி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாள்ல. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆட்டோவே தெரியல. உன் விதியில உனக்கு என் கையால தான் சாவுன்னு எழுதியிருக்க போல இருக்கு. இன்னைக்கு நீ காலி ராதா. ஏய், வண்டி எடு. சீக்கிரம் போய் அவ கதையை முடியண்டா. ஏத்து ஏத்து, சீக்கிரம் சீக்கிரம்.
ஏய் வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. மோனையா, இந்த மோகன் எதுக்கு திரும்பி வந்தா? எல்லாம் போச்சு. என்னென்னமோ செஞ்சு எவ்வளவு பிளான் போட்டோம், ஒண்ணுமே நடக்கலையே. எல்லாம் ஒரு நிமிஷத்துல நாசமா போச்சு. கடைசி நேரத்துல வந்து கெடுத்துட்டான் பாரு. மறுபடியும் வந்துட்டாரு. மொத்தமா கொன்னுடுவீங்களா என்ன? ஆமா, கொன்னு இருப்பந்தான். ஏற்கனவே இந்த மொத்த உலகமும் நான் என் பொண்டாட்டியை கொன்னுட்டுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுவும் சேரட்டும். வண்டியில ஏறு. நான் ஏற மாட்டேன். ஏறி உட்காரு. சொன்னல நான் கார்ல ஏறி உட்கார மாட்டேன். அதுவும் இல்லாம நீங்க செய்யாத காரியத்துக்கு உங்க மேல பழி போட்டுக்கிறத நிறுத்துங்க. இப்ப மறுபடியும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? கார்ல ஏறி உட்காரு. நான் எங்க போனாலும் என் கூட என் பிரசங்கமும் சேர்ந்து வரும். ஏன் கதை இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. எதுக்கு திரும்ப வந்தீங்க? உங்களுக்கு தான் என் மேல எந்த அக்கறையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. உங்களுக்கு என் மேல காதலே இல்லையே. வலுக்கட்டாயமா என் கூட சேர்ந்து வாழ்றீங்க. அப்புறம் எதுக்காக இந்த வலுக்கட்டாயத்தை சுமக்குறீங்க? வேற வழி இல்லாம 6 மாசம் என் கூட இருக்க போறீங்க. நான் இருக்க இல்லைன்றத பத்திலாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதுவும் நான் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க இன்னும் சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா உங்க வாழ்க்கையோட எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். அப்புறம் ஏன் என் கூட இருக்கீங்க? சொல்லுங்க, ஏன் என் கூட இருக்கீங்க? நீ சொல்றது சரிதான். நான் உன்னை காதலிக்கல. நீ சொன்ன மாதிரி நீ என் வாழ்க்கையில வலுக்கட்டாயமா வந்தவதான். நீ இருக்கியோ இல்லையோ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாதுதான். ஆனா குஷி கவலைப்படுவாள்ல. அவ உனக்கு பொண்ணுன்னா அவ எனக்கும் பொண்ணுதான். நீ குஷிக்கு அம்மா, நான் அவளுக்கு அப்பா. இந்த நேரத்துல அவ வீட்டுல நம்ம 2 பேருக்காகவும் காத்திருக்கா. அவளோட ராதா மோகனுக்காக.